ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2026 வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். வீக்லி ஒன்ஸாவது வீடியோ போடணும், ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் தான். ஷார்ட்ஸ் வீடியோ வந்து 3 minutes வரையும் நம்ம போஸ்ட் பண்ணலாமா இப்போது யூடியூப்பில்? ஸோ அதனால் அதில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இனிமேல் லாங் வீடியோலையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆம்லேட்டும் ஒரு காஃபியும் தான். ஸோ லஞ்சுக்கு வந்து கீரை இருந்தது. ஸோ கீரை வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கீரை கூட்டு வந்து பண்ணலாம். நிறைய பேர் வந்து கீரையை வந்து குக்கரில் வைக்கிறாங்க. கீரையை முதல்ல குக்கரில் வைக்கவே கூடாது. கீரை வந்து கொஞ்ச நேரம் தான் வேகணும். கீரையை பொறுத்தவரையும் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நம்ம கீரையை வந்து வேக வைக்கணும். எங்கள் வீட்டில் வந்து வீக்லி 2 to 3 times வந்து கீரை வந்து சேர்த்துப்போம். ஸோ ஒரு சைடு குக்கிங் பண்ணிக்கிட்டே நம்ம பேசலாம். காலையில் ஏஞ்சி சமைச்சு கொடுக்கறதுன்றதே ஒரு பெரிய டாஸ்க்கு. அதுவும் இந்த வின்டர் டைமில் வந்து சமைக்கிறதுன்றது எப்பா சுத்தமாக முடியல. என்ன குளிர் தாங்க முடியல. 6 மணிக்கு முன்னாடி கண்ணே முழிக்க முடியல. 6 மணிக்கு எழுந்திரிச்சாலே அவ்வளோ இருட்டாக இருக்குது, நடுராத்திரி மாதிரி. குளிர் வேற பயங்கரமாக இருக்குது இங்கே. உங்களுக்குலாம் எப்படி இருக்குது? காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ண முடியுதா என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் குக்வேர் ப்ராடக்ட்ஸில் நிறைய டாப் பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிராண்ட் வந்து வினோத் பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் சைட்லேயும் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ வினோத் பிராண்டில் ப்ராடக்ட்ஸ் வேணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லை வந்து கேஸ்டைனாக இருக்கட்டும், என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மிடில் ஈஸ்டில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இங்கே யூஏஇ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கேரிஃபோர் ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட் மூலயமா அமேசான், நூன் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிற ப்ராடக்ட் நேம் வந்து கிளாசிக் டீலக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட். வினோத் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்னாலே நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் வச்சு நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீரை கூட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினோன்னே கீரையை ஆட் பண்ணிடுறோம். நான் பருப்பு வேக போடும் போதே தக்காளியும் சாம்பார் தூளையும் பருப்போடு வந்து வேக வச்சுருவேன். அந்த சாம்பார் தூளோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ எல்லாமே வந்து பருப்போடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை கீரையில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக பருப்பை வந்து கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வந்து கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து ஜீரகமும் தேங்காயும் கொரப்பாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன், தண்ணியே ஊற்றாமல். ஜீரகமும் தேங்காயையும் நான் ஆட் பண்ண உடனே வந்து ஒரு 2 minutes அந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு திரும்ப வந்து நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன். கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்தியும் கூட. ஸோ இப்போ வந்து கீரை கூட்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். என் பையனுக்கு வந்து கீரை கூட்டு அப்படின்னாலே உருளைக்கிழங்கு இல்லைன்னா கத்திரிக்காய் வறுவல் தான் வேணும். நாட்டு கத்திரிக்காய்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் நாட்டு கத்திரிக்காய் என்கிட்ட இல்லை. இந்த பெருசாக எக் பிளான்ட் இருக்கும்ல அதான் இருந்தது. ஸோ அதை வச்சு வந்து ஒரு பொரியல் பண்ணேன். பட் இந்த பொரியல் வந்து அவனுக்கு பெருசாக வந்து விருப்பம் இல்லை. அவனுக்கு வந்து அந்த நாட்டு கத்திரிக்காய் வந்து பர்பிள் கலரில் இருக்கும்ல அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து கத்திரிக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்போவுமே பொரியல் பண்ணும்போது கோகோனட் ஆயிலில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், உப்பு ஆட் பண்ண கையோட லைட்டாக பெரட்டிட்டு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிடுறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதையும் வதக்கி சிம்மில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 minutes ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காயிலே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி சேர ஆரம்பிக்கும். நீங்கள் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. ஸோ அந்த தண்ணியிலே நம்ம வந்து கத்திரிக்காய் வெந்துடும். லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து கத்திரிக்காய் வெந்துடும். கீரைக்கு ஆட் பண்ண தேங்காயும் ஜீரகமும் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அதையே வந்து நான் வந்து பொரியலுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சோம்பு வாடை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஜீரகம் வாடை தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ தேங்காயோட கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி கடைசியாக வந்து கருவேப்பிலை தூவி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பொரியல் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சாலட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில், கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் கேரட், உங்ககிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்த மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு 2 சில்லி, க்ரீன் சில்லி போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அப்புறம் மஷ்ரூம் இருந்தது கொஞ்சம், அந்த மஷ்ரூமே ஆட் பண்ணி நான் வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. பர்பிள் கேபேஜ், நார்மல் கேபேஜ், கேரட்டு, பீன்ஸு, மஷ்ரூமு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு தனியாக சாப்பிடாம ஒரு பொரியல் மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். ரைஸோட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சாலட் ஒன்று பண்ணியாச்சு. இப்போ கீரை கூட்டு
அதுக்கப்புறம் பாயில்டு எக் கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு வந்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல், அதுக்கப்புறம் சாலட், வெஜிடபிள் சாலட், அப்புறம் ரைஸ், இதெல்லாம் வச்சு தான் வந்து லஞ்சை சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், நான் குக் பண்ணியிருக்கும் போது கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பாட்டம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டடில் இருக்கும். ஸோ நல்லா அடி பிடிக்காமல் நல்லா நீட்டாக வந்து நீங்கள் குக் பண்ணலாம் இந்த குக்வேரில். உங்களுக்கும் இந்த குக்வேர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லஞ்ச் கோம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்வலாக நம்ம லஞ்சு சாப்பிடும் போது கார்ப்ஸை வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஃபைபர், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்ல ஒரு பேலன்ஸ்டு மீல் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ரொம்ப பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு ஆம்லேட்டும் காஃபியும் போட்டு குடிச்சாச்சு. சிம்பிளாக முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை. ஒரு 11 o'clock போல் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டேன். க்ரீன் கிராம் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து முளை கட்டலான்ற வீடியோ வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஆம்லேட் வந்து எனக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிற 4 பேர்த்துக்கும் இந்த ஒரு ஆம்லேட் தான். ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக போட்டுட்டு இருந்தால் அதுக்கு வந்து டைம் எடுக்கும். நான் ஒரே ஆம்லேட்டாக போட்டுட்டேன். இந்த தோசைக்கல்லு வந்து அகெயின் வினோத் பிராண்டு தான். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வினோத் பிராண்டோட ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வினோத் பிராண்டோட மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அப்படின்னா நான் கீழே வந்து என்னோட பேஜை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் என்னோட பேஜ். இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா நோ வரிஸ், நான் வந்து வினோத் பிராண்டோட எல்லா லிங்க்ஸும் வந்து நான் வந்து என்னோட யூடியூபோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்கெலாம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து நான் வந்து சீல் பண்ணி வச்சுப்பேன். எல்லாத்தையும் தேவைப்படும் போது எடுத்து ரீஃபில் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க எல்லாமே ரீஃபில் பண்ணிக்கலாம். ஜீவன் என்னை பார்த்து போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளோருதி, ஏனோ மனம் தள்ளாடுதே, ஏதோ சுகம் உள்ளோருதி, ஏனோ மனம் தள்ளாடுதே, விரல்கள் தொடவா விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா, மலரே மௌனமா மௌனமே வேதமா. You love me? Nihan, you love Amma or Appa? Where are you? கீழே விழுந்துருவேன். க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் ஷெல்ஃபில். மேக்ஸிமம் நான் வந்து துபாயில் வந்து வாங்குகிற ஐட்டம் வந்து பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா வாங்குவேன். மற்ற எல்லாமே க்ராசரி ஐட்டம் வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவேன். நிறைய பேர் வந்து நல்லெண்ணெய் எங்கே வாங்குறீங்க, சேமியா அடிக்கடி செய்கிறீங்க, அதெல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. சேமியாலாம் நான் 1 yearக்கு பல்காக கொண்டு வந்துடுவேன். அதே மாதிரி உளுந்துமே நான் 1 yearக்கு பல்காக கொண்டு வந்துடுவேன். இப்போ நார்மலாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த தேதியிலேருந்து 6 months to 7 months வந்து உங்களுக்கு சேமியா இருக்கும் டேட்டு. உளுந்தெல்லாம் நல்லா 1 yearக்கு வந்து பேக்டு டேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ளே நீங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே நிறைய மணி சேவ் பண்ணலாம். சேமியாலாம் இங்கே பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. நான் ஊர்லேருந்து என்னெல்லாம் கொண்டு வருவேன் அப்படின்றத வந்து 2-3 வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோ, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ க்ராசரி ஐட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சன் ஷெல்ஃபெல்லாம் வந்து பார்க்கும்போது அது வந்து வேறு லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. அது வந்து சொல்ல வார்த்தையே கிடையாது, அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணும்போது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து குக் பண்ணலாம். ஸோ எல்லாமே நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஐட்டம் எல்லாமே நான் வந்து இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்லுவேன்ல. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குன்னு நம்ம எடுத்து வைக்கும் போது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு மறந்துடும். ஸோ என்னெல்லாம் அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறேனோ அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதிப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நான் வந்து கடுகு வந்து உள்ளே வச்சுருப்பேன், ஆனால் எழுதாமல்
பண்ணாமல் விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கடுகு பாக்கெட் வாங்குவேன் கடையில். அதுக்கப்புறம் டப்பாவை திறந்து பார்த்தோம் அப்படின்னா கடுகு பாக்கெட் டப்பாவில் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அதனால் இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பாக்ஸில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்றதுக்கு ஒரு பேப்பர் அதில் எழுதி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எழுதி மேலே வந்து அந்த பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அப்பப்போ வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குன்றது அந்த பேப்பரில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து சீல் போட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து ஓப்பனே பண்ணாத ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். ஸோ அந்த ஓப்பன் பண்ணாத ஐட்டம்லாம் அது தனியாக வந்து நான் ஹாலில் வந்து டிவி யூனிட் கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த வீடியோலே. இந்த பாக்ஸை வந்து கிச்சன் வாசல்லே நான் வச்சுருப்பேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓப்பன் பண்ணாத ஐட்டம்லாம் இந்த மாதிரி வந்து ட்ராயர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சேமியா, உளுந்து அதெல்லாம் வந்து நான் வந்து சேமியா அப்படியே ஒரு பேக்கெட் எடுத்தேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் 4 பேருக்கு செய்கிறதுக்கு. ஸோ அப்படியே ஒரு பேக்கெட் எடுத்து அப்படியே குக் பண்ணிடுறது. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ண ஐட்டமே நமக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னா அதை எடுத்துட்டு கையோட வந்து நான் அதை வந்து எரேஸ் பண்ணிடுவேன் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வாட்டர் பாட்டில்ஸில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா கிட்ஸ் எடுத்து குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சா மட்டும்தான் பசங்க வந்து தண்ணி குடிக்கிறது, இல்லைன்னா பிடிச்சி குடிக்கிறதுக்கெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டு குடிக்கிறதே கிடையாது. தண்ணி குடிக்கிறது மஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சதுனால பெரியவன் குடிக்கிறத பார்த்துட்டு சின்னவனும் வந்து கரெக்டாக தண்ணி குடிச்சிருவான் ப்ராப்பராக. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கும் நான் இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் ப்ராடக்ட் கொண்டு வரேன் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் குக்கிங் யூஸ் பண்ண வினோத் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ், அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் என்ன வினோத் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன்றதை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். Until everyone, take care. Bye.